வெல்கம் டு ட்ரீம் டிஎன்பிசி. நம்ம வந்து ஏரியா அண்ட் வால்யூம்ன்ற டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்மளோட சேனலில். அதில் கண்டென்ட் வந்து 6th to 10th வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 6th முடிச்சிட்டோம். இப்போ வந்து 7th வந்து பார்க்கலாம். 7th டேர்ம் 1ல் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவைகள்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெசனில் வந்து நமக்கு 3 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரலோகிராம் இணைகரம் தமிழில். ஸோ இணைகரம். செகண்ட் வந்து ரோம்பஸ், சாய் சதுரம். தேர்ட் வந்து ட்ரபீசியம், சரிவகம். ஸோ இந்த 3 ஷேப் பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேரலோகிராம் தான் பார்க்க போகிறோம். இணைகரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலாஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேரலோகிராம் அப்படின்றது எதுலேருந்து வந்தோன்னா ஒரு ரெக்டாங்கிள்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் வச்சுங்க. ஸோ ரெக்டாங்கிளில் ABCD ஸோ இப்படி இருக்குது. ஸோ நான் ஏபியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இது பேஸாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிடியை மட்டும் இந்த சைடு மூவ் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ அப்போது ஏபி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சிடி மட்டும் மூவ் பண்ணுன்னா ஸோ இப்படி வரும். ஸோ இதுதான் பேரலோகிராம் இணையகரம் சொல்லுவாங்க. ஸோ இது ABCD. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஹைட்டு. ஸோ ஹெச்ன்னு சொல்லுவோம். இது வந்து பேஸு. ஸோ நமக்கு வந்து தெரியும் ஏரியாவோட ஃபார்முலா வந்து பேரலோகிராமோட ஏரியா ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இதுதான் பேஸு. ஹைட் வந்து இதோட டிஸ்டன்ஸ் தான் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. உயரம் இது வந்து அடித்தளம், இது வந்து உயரம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு அடித்தளம் இன்ட்டு உயரம். இதுதான் ஏரியா. நெக்ஸ்ட் இதோட பெரிமீட்டர் சுற்றளவு பொறுத்த வரைக்கும் ஏபி. ஸோ சுற்றளவு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி ஃபினிஷ் ஆகணும். ஸோ ஏபி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. ஸோ இதுதான். ஸோ இது 4த்தையும் ஆட் பண்ணி 4 லென்த் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம், சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம், இது ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட கண்டிஷன், பேரலோகிராம் கண்டிஷன் வந்து என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல் லென்த்து. ஸோ இங்கே ஆப்போசிட் சைட்ஸ்ன்ற இதுக்கு இது ஆப்போசிட்டு, இதுக்கு இது ஆப்போசிட்டு, இது ரெண்டுமே பேரலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது இல்லை ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட லென்த்துமே ஈக்குவல் தான். ஸோ இங்கே வந்து 10னா இங்கேயும் 10 தான் இருக்கும், இங்கே 12னா இங்கேயும் 12 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கண்டிஷன், இது தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து திங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஏரியா ஆஃப் எ பேரலோகிராம் as sum of the areas of 2 triangles. ஒரு இணைகரத்தின் பரப்பளவை 2 முக்கோணத்தின் பரப்பளவுகளாக எழுதலாம் என்பதை விவரி. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு இணைகரம் இருக்குது, ஒரு பேரலோகிராம் இருக்குது. இந்த பேரலோகிராமோட ஏரியா பரப்பளவு வந்து 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு லைன் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் 1. நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன் ஜாயின் பண்ணி இது வந்து ட்ரையாங்கிள் 2. ஸோ இப்போது இது வந்து பேஸு, இது வந்து ஹைட்டு. ஓகேங்களா? இப்போது இதோட ஏரியா நான் வந்து பேஸுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 20 இருக்குன்னு கொடுத்துங்க, ஹைட்டை வந்து ஒரு 10 இருக்குன்னே கொடுத்துங்க. ஸோ நமக்கு வந்து ஏரியா வந்து தெரியும், பேரலோகிராம் ஏரியா, அதாவது இணைகரமோட ஏரியா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ 10 × 20 200. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2. ஸோ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தெரியும், ½ × BH தான். ஓகேங்களா? BH. ஸோ நமக்கு ½ × பேஸ் வந்து என்ன 20, இது வந்து 10. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 × 100. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு இதுன்னு வச்சுங்க. இதுக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாலும் அதே ஹைட்டு தான் வரும், அதே ஹைட்டு அதே பேஸ் தான் வரும். ஏன்னா ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸுமே சேம் தான். ஸோ 2 ட்ரையாங்கிளுமே சேம் தான். ஸோ இதுக்கும் அதேமாரி பேஸ் இன்ட்டு ஹைட்டு போட்டிங்கனாலும் இதுக்கும் 100 தான் வரும். ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 200 வரும். அப்போது 2 ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் ஒரு பேரலோகிராம் ஏரியாவுக்கும், அதாவது பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவு 2 முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஏ ரெக்டாங்கிள் இஸ் ஏ பேரலோகிராம் பட் ஏ பேரலோகிராம் இஸ் நாட் ஏ ரெக்டாங்கிள். ஒய்? ஒரு செவ்வகம் இணைகரம் ஆகும், ஆனால் ஒரு இணைகரமானது செவ்வகம் ஆகாது, ஏன்? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் வந்து பேரலோகிராம் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஒரு பேரலோகிராம் வந்து ரெக்டாங்கிளாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ எல்லா சைடுமே 90 டிகிரி இருக்கும் ரெக்டாங்கிளில். ஓகேங்களா? பட் பேரலோகிராமில் பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாமே 90 டிகிரியாக இருக்கணுமா அப்படின்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா, ஏன்னா இப்போ ரெக்டாங்கிள் வந்து நம்ம பேரலோகிராம் சேஞ்ச் பண்ண முடியும்.
ஸோ இந்த 90 டிகிரிலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் இந்த பேரலோகிராம் வந்து ரெக்டாங்கலாக மாற்ற முடியுமோ, இல்லை எல்லா பேரலோகிராமும் ரெக்டாங்கலாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுதான் சொல்ல வராங்க இது. ஸோ இது சும்மா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது கொஷினாக கேட்பாங்களான்னு தெரியல, நான் புக்கில் இருக்கவே நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் போகலாம். Find the area and perimeter of the parallelogram given in the figure. படத்தில் உள்ள இணைகரங்களின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க. ஸோ இங்கே வந்து 2 கொஷின் இருக்குது, ரெண்டு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க, அதாவது பெரிமீட்டர் அண்ட் ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது ஏரியாக்கான ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டு, 15 இது 4 இது ஹைட் வந்து 4னு கொடுத்துறாங்க. ஸோ 15 4 ஆர் 60. ஸோ இதோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட பரப்பளவு பொறுத்த வரைக்கும் இங்கே 5னா இங்கேயும் 5 தான் இருக்கும். அப்போது 15 ப்ளஸ் இங்கேயும் 15 தான், 15 + 5 + 15 + 5. ஸோ இது மூணுத்தையும் சேர்த்திங்கன்னா இதோட சுற்றளவு வந்து 40 சென்டிமீட்டர், அதாவது பெரிமீட்டர் வந்து 40 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் வந்து நான் இந்த டயக்ராம் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே தான் கொடுத்துருவேன் 16 சென்டிமீட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, இது பேஸ் ஆகும். ஸோ இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து 9 ஆகும், இது வந்து 16 ஆகும் இருக்குது. ஓகேங்களா? இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகேங்களா? சாரி, இது பின்னு வரும், இது சின்னு வரும், இது டின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து 16 சென்டிமீட்டர், பேஸ் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது வந்து 18 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த 2 சைடு வந்து 18 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராம் வந்து நான் இப்படி ரொட்டேட் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது இதோட பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் நமக்கு ஃபார்முலா, ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ பேஸ் வந்து 9, இது ஹைட் வந்து 16, ஸோ 144. ஓகேங்களா? இது பெரிமீட்டர் வந்து கிளம்பணும் 9 + 18 + 9 + 18. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 54 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, டயக்ராமோட ஏரியா அதாவது பரப்பளவு மற்றும் சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். One of the sides and the corresponding height of the parallelogram are 12 meter and 8 meter respectively. Find the area of the parallelogram. அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பேஸ் வந்து 12 மீட்டர்னு கொடுத்துட்ருக்காங்க, ஹைட் வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த சைடுனா ஓகே 12 மீட்டர். ஸோ இதோட இதுவும் தான் கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க, பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ 12 × 8 96. அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். Find the height h of a parallelogram whose area and base are 368 square centimeter and 23 centimeter respectively. பரப்பளவு 368 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் உயரம் காண்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏரியா = 368, அதாவது பரப்பளவு வந்து 368ன்னு கொடுத்துருக்காங்க, பேஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஏரியாவோட ஃபார்முலா வந்து தெரியும், பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ அதுலேருந்து ஏரியா வந்து போட்டிங்கன்னா பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க 23, 368 இருக்கும். ஸோ அதை எடுத்துன்னு வந்து இந்த சைடு வந்து கேன்சல் 368/23 போட்டிங்கன்னா 16 சென்டிமீட்டர் கிடச்சிடும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். A parallelogram has adjacent side 12 cm and 9 cm. If the distance between the shorter side is 8 cm, find the distance between its longer side. ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பேரலோகிராம் இருக்குது, அதாவது ஒரு இணைகரம் இருக்குது. இந்த இணைகரத்தோட அடுத்தடுத்த பக்கங்கள் வந்து 12 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எது வந்து நமக்கு பேஸுன்னு கொடுக்கல, ஸோ எது பேஸு எது ஹைட்டுன்னு கொடுக்கல, அடுத்தடுத்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்டுறாங்க. ஸோ இந்த பேரலோகிராமில் பாருங்கள், 12 சென்டிமீட்டர் வந்து சைட்லும் 9 சென்டிமீட்டர் பேஸாகவும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியும், பேஸ் இன்ட்டு ஹைட்டு 72 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தெரியும். இப்போ நமக்கு வந்து ஏரியா தெரியும். ஸோ இப்போ நான் வந்து 12 வந்து பேஸாக வச்சுக்கிறேன். ஸோ 12 வந்து பேஸாக வச்சுட்டு 9 வந்து நம்ம அடுத்த சைடோட இது டிஸ்டன்ஸாக வச்சுட்டோன்னா இதுதான் லாங்கர் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த லாங்கர் டிஸ்டன்ஸோட ஹைட்டு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஏரியா வந்து 72ன்னு தெரியும். ஸோ நீங்கள் எந்த சைடு திருப்பினாலும் ஏரியா வந்து 72 தான் இருக்கும். அப்போது ஏரியா = 72 ஆஃப் b × hன்னு இருக்குது. நமக்கு வந்து தெரியும் பேஸ் வந்து 12ன்னு தெரியும். ஸோ 12, ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வரும். அப்போது இந்த லாங்கர் சைடோட டிஸ்டன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம்.
The base of the parallelogram is 3s its height. If the area is 192 square centimeter, find the base and height. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தைப் போல 3 மடங்காகும். அதன் பரப்பளவு 192 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. அதே தான் ஒரு இணைகரம் இருக்குது. அந்த இணைகரத்தோட பேஸ் அதாவது b = 3h, அதாவது 3x its height மும்மடங்கு, அதாவது ஹைட்டோட மும்மடங்கு தான் பேஸுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ஏரியா வந்து 192ன்னு கொடுத்துட்டாங்க, பரப்பளவு வந்து 192ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், b × h = ஏரியா. ஸோ ஏரியா வந்து 192ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பேஸ் வந்து 3h. ஸோ இங்கே இருக்குது இந்த 3h வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், இங்கே h. ஸோ நமக்கு வந்து 3h² வரும், 192ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 எடுத்துன்னு போய் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 64, the h² = 64 இருக்குங்களா? இப்போது h வந்து நீங்கள் இந்த ஸ்கொயர் எடுத்து இங்கே ரூட்டாக போட்டிங்கன்னா 8 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ h = 8 சென்டிமீட்டர் கிடச்சாச்சு. அப்போ b = 3h இங்கே இருக்குது. அப்போது 3 × h வந்து 8. ஸோ 8ஆல் போட்டிங்கன்னா 24 சென்டிமீட்டர். அப்போது இது ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர், பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருவாங்க பாருங்கள். Most of the bridges are constructed using parallelogram as the structural design. For example, Paman Bridge in Rameshwaram. Engineers use the properties of parallelogram to build and repair the bridges. இணைகரத்தை பயன்படுத்தி பெரும்பாலான பாலங்களின் உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம். பொறியாளர்கள் இணைகரங்களின் பண்புகளை பயன்படுத்தி பாலங்களை உருவாக்கவும் பழுது பார்க்கவும் செய்கின்றனர். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மோஸ்ட் ஆஃப் த பிரிட்ஜஸ் எந்த ஷேப் வந்து யூஸ் பண்ணி பிரிட்ஜு டிசைன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் பேரலோகிராம் யூஸ் பண்ணி தான் பிரிட்ஜ் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு தியரி கொஸ்டினாக கூட கேட்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பிரிட்ஜஸ் எந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா பேரலோகிராம், இணைகரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸைஸ் சம் போகலாம். ஸோ எக்ஸைஸ் சம் பொறுத்தவரைக்கும் ஃபைன் தி ஏரியா அண்ட் பெரிமீட்டர். ஸோ இந்த சம் பொறுத்தவரைக்கும் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் உங்களுக்கே தெரியும், ½ BH. ஸோ இது வந்து அதே தான், இந்த சைடு வந்து 3 போட்டிங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஸோ இப்படி வரும், P Q R Sன்னு வரும். ஸோ இது வந்து 10 சென்டிமீட்டர் வரும். ஸோ இதுதான் நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் சம்மு. ஸோ செகண்ட் சம் அதே தான், பேஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஹைட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா வந்துடும். இதில் வந்து ஏரியா கொடுத்துருங்க, ஹைட் வந்து கேட்டுறாங்க. ஸோ நீங்கள் அதே தான் பிரெத் இன்ட் ஹைட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா. இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆகிற வேல்யூ வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுமே ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக தான். ஸோ தேர்ட் சம் வந்து நான் நடத்துகிறேன். Suresh win a parallelogram shaped trophy in a state level chess tournament. He knows that the area of the trophy is 735 square centimeter and its base is 21 centimeter. What is the height of the trophy? சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கோப்பை ஒன்றை வென்றார். அக்கோப்பையின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் உயரம் காண்க. ஸோ ஒன்றும் இல்லை, சுரேஷ்ன்ற ஒருத்தர் வந்து இந்தமாரி ஒரு கோப்பையை வந்து செஸ் டோர்னமெண்ட்லேருந்து வின் பண்ணுறாரு. அது வந்து எந்த ஸ்டேட்னா பேரலோகிராம், அதாவது இணைகர வடிவில் இருக்குது. ஓகேங்களா? அதோட ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க, அதோட பரப்பளவு வந்து 735 ஸ்கொயர் சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பேஸ் அடிப்பக்கமும் கொடுத்துருக்காங்க, பேஸ் = 21. ஸோ இப்போ இதோட உயரம் வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியும், ஏரியா = B × H. ஸோ ஏரியா வந்து 735, பேஸ் வந்து 21 × H. ஸோ இந்த 721 வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே இந்த 721 வந்து இங்கே எடுத்துன்னு போயிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21 3 63 3 டைம் வரும். பேலன்ஸ் வந்து 105 வரும். ஸோ 105 எல்லாம் 5 டைம். ஸோ IT = 35. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ட்ராஃபி வந்து பேரலோகிராம்ஸ் இதில் இருக்குது, அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். Janaki has a piece of fabric in the shape of a parallelogram. Its height is 12 meter and its base is 18 meter. She cuts the fabric into 4 equal parallelograms by cutting the parallel sides through its midpoint. Find the area of each new parallelogram. ஜானகி என்பவரிடம் உள்ள ஒரு இணைகர வடிவிலான துணியின் உயரம் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக்கி பிரித்து புதிய இணைகரங்களின் பரப்பளவு காண்க. ஸோ இணைகளின் மைய புள்ளி வழியாக. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பேரலோகிராம் இருக்குது, இணைகரம் வந்து இருக்குது. அந்த இணைகரத்துக்கான ஒரு துணி
ஒரு இணைகர ஷேப்பில் ஒரு துணி வந்து இருக்குது. அந்த துணியை வந்து மிட் பாயிண்ட்டை பொறுத்து பிரிக்கிறாங்க. 4 இதுவாக பிரிக்கிறாங்க. ஸோ இது பிரிச்சுன்னா 2 ஆகிடும். மறுபடியும் இது பிரிச்சுன்னா இது ஒன்று இது ஒன்று, மறுபடியும் இது பிரிச்சுன்னா 1 மொத்தம் 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இதோட பேஸ் அடித்தளம் வந்து 18 கொடுத்துறாங்க, ஹைட்டு வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பிரிச்சிங்கன்னா இதோட ஒன்றுத்தோட ஏரியா, அதாவது 4மே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஏரியா வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் பேஸ் ஏரியாவோட ஃபார்முலா A = B × H. ஓகேங்களா? அப்போது B × Hனா 12 × 18. ஸோ கேன்சல் இது பண்ணினா 216 வரும். ஸோ இது வந்து நம்ம வந்து 4 பார்ட்டாக பிரிச்சனால நம்ம வந்து 4 ஆல் டிவைட் பண்ணோம். 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் 16 வந்தால் 4. அப்போது ஒன்றுத்தோட ஏரியா வந்து என்னென்னா 54 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா? ஸ்கொயர் மீட்டர் வரும். ஸ்கொயர் மீட்டர் இதான் ஆன்சர் வந்து 54. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேப்ரிக் ஒரு துணி வந்து பேரலோகிராம் இணைகரம் வடிவில் இருக்குது. அதை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஹைட்டு பேஸ் வந்து கொடுத்துட்டுருக்காங்க. அதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட ஏரியா வந்து ஒன்றுத்தோட புது பேரலோகிராமோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். A ground is in the shape of parallelogram. The height of a parallelogram is 14 meter and the corresponding base is 8 meters longer than its height. Find the cost of leveling the ground at the rate of ₹15 per square meter. ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தின் சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ₹15 வீதம் எவ்வளோ செலவாகும்? ஒரு கிரவுண்ட் வந்து இருக்குது. ஒரு கிரவுண்ட் வந்து இணைகர வடிவில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கிரவுண்ட் வந்து இணைகர வடிவில் இருக்குது. அதோட ஹைட்டு வந்து 14 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேஸ் வந்து ஹைட்டை விட 8 சென்டிமீட்டர் வந்து அதிகம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடித்தளம் வந்து 14 + 8, ஓகேங்களா, 22. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து லெவலிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? அதான் ₹15 ஸ்கொயர் மீட்டர்னால் மொத்தமாக எவ்வளோ ஆகும்னு சொல்கிறேன். அதுக்கு லெவலிங்னால் நம்ம வந்து இதுதான் சமப்படுத்தினா ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். இதே ஃபென்சிங் வேலினா தான் நம்ம வந்து பெரிமீட்டர் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆனால் இங்கே வந்து லெவலிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சாலும் பேஸ் × ஹைட்டு. ஸோ பேஸ் வந்து 22, ஹைட் வந்து 14. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 308ன்னு வரும். ஸோ இதோட ஏரியா வந்து 308 ஸ்கொயர் மீட்டர்னு வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு மீட்டருக்கு வந்து ₹15 மொத்தம் 308 மீட்டருக்கு வந்து 308 மீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 308 × 15. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4620. ஸோ மொத்த ரூபாய் எவ்வளோ ஆகும்னா ₹4620 ஆகும் மொத்தம் இந்த சமப்படுத்துறதுக்கு இந்த பேரலோகிராம் ஷேப்புக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க. த பெரிமீட்டர் ஆஃப் எ பேரலோகிராம் whose adjacent sides are 6 cm and 5 cm is. ஸோ என்ன அடுத்துள்ள பக்கங்களே முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு வந்து பேரலோகிராமோட சுற்றளவு கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி இருக்குது அடுத்தடுத்த பக்கம். ஸோ இது 6, இது 5. ஸோ மறுபடியும் இங்கே 6 தான் வரும், மறுபடியும் இங்கே 5 தான் வரும். ஸோ இதோட சுற்றளவு பொறுத்த வரைக்கும் இது சுற்றி ஃபுல்லாக ஆட் பண்ணாலே போதும். அப்போ 6 + 5 + 6 + 5. ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 12, 22. ஸோ 22 சென்டிமீட்டர். ஸோ இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இதோட சுற்றளவு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த சம் போகலாம். தி ஏரியா ஆஃப் ஏ பேரலோகிராம் whose base is 10 meter and height is 7 meter is. 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைகரத்தின் பரப்பு. ஸோ இங்கே வந்து என்னென்னா பேஸ் கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கமும் ஹைட் உயரமும் கொடுத்துருக்காங்க, ஏரியா வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து B × H. ஸோ 7 × 10 போட்டிங்கன்னா 70 மீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ ஆப்ஷன் வந்து A. நெக்ஸ்ட் சம் போகலாம். The base of a parallelogram with area is 52 square centimeter and height is 4 meter. 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் அடிப்பக்கம் காண்க. ஸோ ஒரு ஏரியா கொடுத்துட்ருக்காங்க, பரப்பளவு கொடுத்துட்ருக்காங்க, அதோட உயரம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடிப்பக்கம் வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஏரியா = B × H. ஸோ ஏரியா வந்து 52ன்னு கொடுத்துட்ருக்காங்க, பேஸ் வந்து தெரியாது நமக்கு, ஹைட் வந்து 4. ஸோ இந்த 4 வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 டைம்ஸ் வரும், 13 டைம்ஸ் வரும். ஸோ பேஸ் = 13 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து 13 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாட் ஹேப்பன்ஸ் டு த ஏரியா ஆஃப் எ பேரலோகிராம் இஃப் த பேஸ் இஸ் இன்க்ரீஸ்டு 2 times and the height is halved?
ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? ஸோ டிக்ரீஸ் டு ஆஃப், ரிமைன்ஸ் த சேம், இன்க்ரீஸ் பை 2 டைம்ஸ், நன். பாதியாக மாறும், மாறாது, 2 மடங்காகும், எதுவும் இல்லை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இணைகரம் இருக்குது, ஒரு பேரலோகிராம் இருக்குது, ஒரு பேரலோகிராம் இருக்குது. இந்த பேரலோகிராமோட பேஸு அடிப்பக்கம் வந்து 2 மடங்கு ஆகுது. அதே போல் ஹைட் வந்து பாதியாக மாறுதுன்னா அந்த ஏரியாவோட பேரலோகிராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பேஸை வந்து இங்கே வந்து அடிப்பக்கம் வந்து நான் வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஹைட்டை வந்து நான் வந்து 8ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கு ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ஸோ 80. ஓகேங்களா? இப்போது இதை வந்து நான் வந்து 2 மடங்காக மாற்றுறேன். அப்போது பேஸை வந்து நான் வந்து 2 மடங்கு 10 × 2 20 ஆக்குறேன். ஸோ இது வந்து இப்போ ஹைட் வந்து பாதி ஆக்குறேன். ஹைட் இஸ் ஆஃப்னு சொல்கிறாங்க, நான் வந்து 4ஆக மாற்றுறேன். ஓகேங்களா? இப்போ இதோட ஏரியா வந்து கண்டுபிடிங்க. 24 × 80. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ரிமைன்ஸ் த சேம், மாறாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a parallelogram, the base is 3 times its height. If the height is 8 cm, then the area is. ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேரலோகிராம், ஒரு இணைகரம் வந்து இருக்குது. இணைகரத்தோட பேஸ் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஹைட்டு, அதாவது ஹைட்டை விட உயரத்தை விட 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டு வந்து 8 சென்டிமீட்டரும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹைட் வந்து இங்கே வரும் 8 சென்டிமீட்டரும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ஹைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம இது சப்ஸ்டிட் பண்ணால் பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 × 8 24 சென்டிமீட்டர். ஓகே, அப்போது பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏரியா தான் கேட்டிருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவு பொறுத்த வரைக்கும் பேஸ் இன்ட்டு ஹைட்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 8 × 24. ஸோ ஆன்சர் வந்து 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதுதான் எக்ஸசைஸ் சம்மு 2.1ல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து என்ன, ரோம்பஸ் வந்து இருக்குது. ஸோ ரோம்பஸ் வந்து என்னென்னா சாய் சதுரம். ஸோ ரோம்பஸ் சாய் சதுரம் வந்து இருக்குது. அது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்த பார்ட் 2ல் நான் நடத்துகிறேன். ஸோ எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுங்க. ஏரியா அண்ட் வால்யூம் டாபிக் இருக்குது, ஃபார்முலா நல்லா தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு ஏதாச்சும் ஒரு டேர்ம் மிஸ்ஸிங்காக இருக்கும். இப்போது ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுனா, ஸோ இதில் என்ன ஒன்று ஏரியா கொடுத்துருப்பாங்க, பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஹைட்டு கேட்பாங்க. இல்லை ஹைட்டு கொடுத்துட்டு பேஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க. ஸோ இது போல் ஏதாச்சும் ஒன்று தான் மாற்றி கேட்பாங்க. அப்படின்லாம் இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேஸ் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹைட்டாக இருக்கும். ஸோ இது போல் எதனா ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நான் ரோம்பஸ் பற்றி நடத்துகிறேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.